வெல்கம் டு கிரிஷ் குக்கிங் ஷோன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற பருப்பு அடை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இந்த பருப்பு அடைக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்ப்போம். 3 டம்ளர் புழுங்கரிசி ஊற வச்சுக்கோங்க. 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் ஐத்தம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலப்பருப்பு, 10 காஞ்ச மிளகாய், சிறிது கருவேப்பிலை சேர்த்து நல்லா 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இதுக்கு புழுங்கரிசி தான் தேவை. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைங்க. அரைக்கும்போது பெருஞ்சீரகம் 2 ஸ்பூன் சேர்த்து அரைங்க. அரைச்ச மாவோட சிறிது உப்பு, சிறிது மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சிறிது, 2 கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலக்குங்க. மாவு தோசை ஊற்றுற மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வைங்க. சிறிது எண்ணெய் ஊற்றி மாவை ஊற்றுங்க. அடை கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி ஊற்றுங்க. இந்த மாவை இட்லிக்கு அரைக்கும் போதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இதில் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறதால உடம்புக்கு தேவையான அயன் சத்து நமக்கு கிடைக்கும். இதனால் முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். நமக்கு பருப்பு சேர்த்துருக்கிறதால உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன் சத்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், தோசை வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடுங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் தோசையை கல்லிலேயே வைங்க. பிறகு எடுங்க. இப்போ பாருங்கள், அடை மஞ்சள் கலரில் அழகாக இருக்குது. குழந்தைங்க இந்த கலரை பார்த்தாலேயே விரும்பி சாப்பிடுவாங்க. 2 அடை சாப்பிட்டாலே நமக்கு வயிறு நிறைஞ்சிரும். இதை சிக்கன் குருமாவோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லி இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த பருப்பு அடையை வாரத்தில் ஒரு நாள் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப சத்தாக இருக்கும். இந்த அடையை அவியல், தேங்காய் சட்னி, குருமா இப்படி ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இதை செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அடையை செய்ய ரொம்ப செலவு கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.